ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன் இந்த மாதிரி தனியாக பர்சனலாக. என்னென்னா படங்கள் பண்ணுறதுக்கும் பண்ண படங்கள் டப்பிங் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் படங்களில் பஞ்சு எழுதுறதுக்கும் அப்புறம் ஃபோன் பண்ணி ஹீரோஸுங்க பஞ்சுன்னு கேட்டாங்கன்னா அதை யோசித்து சொல்கிறதுக்குமே நேரங்கள்லாம் சரியாக போச்சு. மீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது மட்டும் இருந்துச்சு, ஆதங்கம் இருந்தது. ஆனால் கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான டைமில் மீட் பண்ணி எல்லா படத்தை பற்றியும் எல்லா விஷயம் பற்றி பேசினா உங்களுக்கும் போர் ஆகிடும். இதே தான்ப்பா போன ப்ரெஸ் மீட்லையும் பேசினா அதே தான் இதுலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பேசினா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதே சமயத்தில் பேசுறது ஏதோ ஒரு மெட்டீரியலாவது இருக்கணும். இப்போ இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஹீரோவாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியே அரையன் 305 கடவுள் ஒன்று பண்ணோம். அதில் 3 ஹீரோ, பிரகாஷ் ராஜ் சார், அந்த கஞ்சா கருப்பு, நான். ஸோ 3 பேருமே லீட் ரோலு. ஸோ அது நான் ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, அது நான் ஒரு லீட் ரோல் தான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தான். ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் இது எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு உங்களுடைய ஆதரவுனால. ஸோ இந்த படமும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குற என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. மற்றபடி இந்த படம் என்னை நம்பி பிவிபி சார் ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஸ்ரீநாத் என்னுடைய நண்பன். ஸோ பேசிகிட்டு இருந்தோம். நான் சந்தோஷ் சுப்பிரமணியம் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்போ பார்த்தாலும் நடிக்கும் போதெல்லாம் டைரக்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அப்போ நாங்கள் சொன்னோம் பண்ணலாம் மச்சான் ஒரு படம்னு. ஆனால் அப்போது நாங்கள் பண்ணால் பிஸ்னஸ் ஆகுமா, எங்கெல்லாம் படம் பண்ணால் அதை விற்க முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வரும்போது பண்ணுவோம் அப்படின்னு நான் ஹீரோவாக ஃபஸ்ட்டு பண்ணால் அது நீதான் மச்சான் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போது லட்டு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, சேதுதான் அதில் ஹீரோ. ஸோ மச்சான் அதனால் இதில் வேணாம், நான் ஹீரோவாக பண்ணும்போதே பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் கரெக்டாக இந்த படம் வந்துச்சு. அதுக்கு சைமல்டேனியஸ்லி ஸ்ரீநாத்தும் ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தான். ஆனால் நான் சொன்னேன் அது பண்ணுறதுக்கு பதில் நம்ம இதே பண்ணலாமே பாரு அப்படின்னா பார்த்துட்டு அவனும் ஹாப்பி. ஓகே நான் பிவிபிகிட்ட பிச் பண்ணேன், அவங்களும் ஓகே நோ ப்ராப்ளம் சார், உங்கள் டீம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் பண்ணோம். ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய டெக்னீஷியன் சொல்ல முடியாது, எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான் சொல்லலாம். அப்படி தான் வேலை செஞ்சாங்க. ஏன்னா நான் எந்த படத்துக்கு போனாலும் ஒர்க் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், தலை கூட சரியாக வர மாட்டேன், கொடுக்குற சட்டையை போடுவேன், பேண்ட்டை போடுவேன், என் வேலையை மட்டும் செய்வேன். என்ன பஞ்சு பேசுகிறோம், ஜனங்க எதை ரசிப்பாளர் மட்டும் தான் பார்ப்பேன், மற்றபடி எதையுமே நான் பார்க்க மாட்டேன். ஆனால் இதில் ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, டயலாக்கு, பஞ்சஸ்ஸு, லைட்டிங்கு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாமே வந்து டெக்னீஷியனாக இருந்து ஏதோ காசு தராங்க வேலை செய்யணும்னு செய்யாமல் ஏன்னா உண்மையிலே ஒரு ஹீரோவாக காட்டணும், ஒரு உண்மையிலே ஒரு ஹீரோவை ஆக்கணுன்ட்டு அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஜஸ்ட் நான் அதில் வந்து ஜாலியாக ஏறி சவாரி செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். நிச்சயமாக இது ஒரு டீம் ஒர்க்கு தான். ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய எல்லாருக்குமே என்னோடய நண்பர்கள் தான் சொல்லணும், அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். May 16th பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துழைச்சி இது ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கி தரணும்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. Firstly, I would like to apologize for my delay. I was shooting and hence I came late. This movie has been an amazing experience for me. It's a beautiful journey. It was both exciting and challenging at the same time. But Santanam and my director Srinath sir and the entire team, they made it a truly memorable experience for me. And I'm really glad that I took this opportunity. And here I am. And yeah, that's it. Thank you. I would love first to thank Santanam sir and Srinath sir. ஒரு 1 movie old மியூசிக் டைரக்டருக்கு மேலே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப கட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. 5 songs நான் பண்ணியிருக்கேன் படத்தில். சந்தானா சார் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணேன். பாட்டு கேட்கும் போதே சார் சொன்னார் நல்லா ஒரு பஞ்சான பாட்டு போடலான்னு சொல்லி அந்த படம் பண்ணோம். முகேஷ் பாடிட்டு லலிதானந்த் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அப்புறம் செகண்ட் சாங் ஒரு மெலடி சாங், ஸ்ரேயா கோஷல் பாடலான்னு சொல்லும் போதே என் மைண்டில் ஒரு டியூன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதுக்கு முத்துக்குமார் சார் லிரிக்ஸ் எழுதி நரேஷ் பாடியிருக்கான். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் சாங்ஸ் இன் திஸ் மூவி. அப்புறம் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கலாட்டா எப்படிலாம் இருக்கும் எங்களுக்கு தெரியும். அந்த கலாட்டாவில் சந்தான சார் இருந்தால் எப்படி மாறும்னு ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. மதன் கார்கி லிரிக்ஸ் எழுதி கார்த்திக் பாடியிருக்கார். அது
அண்ட் தென் செல்லக்குட்டின்னு ஒரு ட்ரீம் சீக்வென்ஸ் சாங் இருக்குது, லலிதானந்த் எழுதிட்டு ரஞ்சித் அண்ட் விஷ்ணு பிரியா பாடியிருக்காங்க. அண்ட் ஒன் டீம் சாங். ஸோ டெஃபினட்டாக இந்த 5 சாங்ஸும் 5 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்குது. ஸோ ஐ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு சம்மருக்கான சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதில் நானும் சந்தனா சார் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ஆக்ட் பண்ணிக்கேன் கொஞ்சம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆக்ட் வித் ஹிம். ஏன்னா அவர் ஆன் ஸ்பாட் எப்படி இம்ப்ரவைசேஷன் பண்ணும்போது நானே கொஞ்சம் ஸ்டன்னாகி போயிட்டேன். என் லைன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீநாத் சாரோட மியூசிக் கம்போசிங் பண்ணும்போது அவருக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவ்வளோ வருஷம் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரஹ்மான் சார், யுவன் சார், ஹாரிஸ் சாரோட எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டியூன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம் இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணோம். பட் டுடே வி ஆர் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஈவன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வி ஷேர். ஸோ I hope you all like this movie for the summer, and please, thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம்மிங். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்ஸ். உங்களுடைய சப்போர்ட் வந்து இல்லை, த்ரூ அவுட் படம் ரிலீஸ் ஆகி படம் ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணணும். உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கதாநாயகி கூட டூயட் பாடின அனுபவம் எப்படி இருந்தது சந்தனம்? டூயட் இந்த சப்ஜெக்டில் இல்லை சார். ஆனால் பட் ஒரு ட்ரீம் சாங் இருக்குது, அது பண்ணியிருக்கோம். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ கூட அந்த சாங் தான் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க அங்கே. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். காமெடியாக இருக்கும்போது வெறும் பஞ்சு மட்டும் அடிச்சுட்டு போவோம். இதில் கொஞ்சம் டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் பண்ணோம். ஆனால் ரொம்ப ட்ரீம் சாங்னா கூட ரொம்ப அந்த மாதிரி டூயட் மாதிரி இல்லை. ஏன்னா அந்த கதையை அந்த மாதிரி இருக்கிறதுனால. அது எனக்கு பஞ்சஸ் கொடுக்குறதுக்கு சில கேரக்டர்ஸ் போட்டிருக்கு. இப்போ சித்தெல்லாம் என்ன ஃபுல்லாக கலாய்க்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ எங்கே நம்ம அண்டர் ப்ளே பண்ணணும் அங்கே பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது அது கண்டிப்பாக எலிவேட் ஆகும். ஆக்சுவலாக ஹீரோஸ் கூட நான் பஞ்சு பேசும்போது அந்த பஞ்சு தேட்டரில் ஒரு ஆடியன்ஸ் பேசிடக்கூடாது. அதை நம்ம அடிச்சுட்டா ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்க அதுக்கு. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். நான் ஒன்று பண்ணி அதை ஆடியன்ஸ் கவுண்டர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் அடிக்கிற கவுண்டரை நம்ம வாங்கிக்கிறது எவ்வளோ பெட்ரு. ஸோ அந்த மாதிரி இதில் ராஜ்குமார், சித்தார்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆமாம், இல்லை எங்கே ஏறணுமோ அங்கே ஏறி, எங்கே கொஞ்சம் அமுக்கணுமோ அங்கே அமுக்கி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கவுண்டமணி, வடிவேல், சந்தானம் மூணு பேரில் யார் பெஸ்ட் காமெடியன்? நீங்கள் தான் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? சார் அதான் தெரியல சார். அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லா இன்டர்வியூவில் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இது என்னுடைய வேலையாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டிவி ஷோலேருந்தே காமெடினா வந்தேன். காமெடினா வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தேன். ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடச்சி ஹீரோவாக பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ காமெடினாவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு டைரக்ஷன் கூட பண்ணுவேன். ஸோ எப்படியோ எனக்கு சினிமான்றதோட வேலை, அந்த வேலையை திருப்தியாக பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேனே தவிர மற்றபடி நான் இதுதான் அதுதான் அப்படின்னு எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை இன்னும். நிச்சயமாக அது ஒரு காரணம். அப்புறம் நான் ஏன் எல்லா படத்தோட இது இல்லைன்னா அதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா நான் எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்து பேசினேன்னா ஒரே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கணும். கேள்வி கேட்குற உங்களுக்கும் போர் அடிச்சிடும், பதில் சொல்கிற எனக்கும் போர் அடிச்சிடும், இதை நியூஸாக படிக்கிற ஜனங்களுக்கும் போர் அடிச்சிடும். இதே தான்ப்பா வரான், இதே தான்ப்பா சொல்கிறான்ட்டு. ஸோ இதில் ஒரு மெட்டீரியல் இருக்குது பேசுகிறதுக்கு. நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஹீரோவாக பண்ண போகிறீங்களா, இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மீட் பண்ணி பேசுகிறதும் ஒரு நீங்கள் எழுதுனால படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை அவங்களுடைய படங்கள் அவங்க வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாங்க. நான் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா படத்தை பற்றி நான் வெள்ளிக்கிழமை பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்களே போட மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு காரணம். சந்தனம் இல்லை எப்படின்னு தெரியல சார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போவே நிறைய பேர் கதை சொல்கிறாங்க, நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் எப்படின்னு தெரியும் எந்த மாதிரி ஒரு மூவ் போகிறோம். ஏன்னா இப்போது இது இல்லாமல் காமெடினா பண்ணக்கூடிய படங்களும் கமிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைம் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் காமெடினா பண்ணுற படம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் போவேன், ஒர்க் பண்ணுவேன், பஞ்சஸ் எல்லாம் பண்ணுவேன். பட் ஹீரோவாக பண்ணுற படத்தில் நிறைய நாட்கள் தேவைப்படுது, நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன சொல்ல, ஒரு ஆக்டிங்காக கூட சரி, எல்லாமே காமெடினா சிங்கிள் டேக்கில் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு ஆக்ஷனோ ஒரு சென்டிமெண்ட்டோ
ஒரு ஹீரோயின்கிட்ட பேச ரொமான்டிக் டைலாக்னா கூட கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். பட் இருந்தாலும் அது என்ன கதை அமைதோ பொறுத்து போயிட்டுருப்போம். ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லை அப்படி எதுவுமே இல்லை சார். என்னென்னா ஆக்சுவலாக அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய ஆஃபீஸ் நார்மலாக ஆஃபீஸாகவே இருந்துச்சு. நான் எப்போ வல்லவனுக்கு புல்லு மாயுதுன்னு ஒன்று பண்ணணும், என்னோட ரசிகர் என்ன பண்ணாங்கன்னா எல்லா போஸ்டர் வந்து அங்கே ஒட்டிட்டானுங்க. அப்போ அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை கமர்ஷியலில் நீங்கள் ரசிகர் மன்றம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைடு வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், சார் இது ரசிகர் மன்றம் கிடையாது, ஆஃபீஸே கிடையாது, இந்த ஆசிட்டிஸ் எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு சார் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்க வந்து, அப்போ போஸ்டர்ஸ்லாம் எடுத்துருங்க, பேனர்லாம் எடுத்துருங்க சார், இதெல்லாம் இங்கே வைக்காதீங்க சார்னு. ஸோ அப்போ நான் சொன்னேன், ஏன்பா நீங்கள் வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு 10 போஸ்ட் 15 போஸ்ட் நைட்டெல்லாம் ஒட்டிட்டு போயிடுறீங்க, இதனால் எவ்வளோ ப்ராப்ளம் வருது பாருங்க. ஸோ அதுதான் இஷ்யூவே தவிர மற்றபடி நான் ஆடியோ ரிலீஸில் பேசினது கான்ட்ரவர்சியாக நான் எதுவுமே பேசல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்க வந்து இப்போ நம்ம படத்துக்கு பூஜை கூப்பிட்றோம், அவங்க வந்து ஒரு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்றாங்க, இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இல்லை வந்துட்டு இப்போ அவங்க சப்போஸ் இந்த படம் அப்பா இவனா அப்படின்னு உடைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து உடைச்சா கூட அது வேஸ்ட்டு தான். அதே நமக்கு தெரிஞ்ச ஒரு டீ கடை வச்சு ஒருத்தர் வந்து கூட இந்தப்பா தேங்காய் உடைப்பான்னு அவர் வேண்டி கண் கலங்கி கடவுளே இந்த படம் நல்லா ஒன்று வேணாம், அது பவர் வேறு. ஸோ ஒரு சின்ன ஆளாக இருந்தால் கூட சரி, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயோ இவனா அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம கூட இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் தேவையில்லை. இந்த மாதிரி என்ன நான் ஜெயிக்கணும், நான் நல்லா நினைக்கிறவங்க மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஸ்பீச் தான் நான் கொடுத்தேன். காரணம் நான் சொன்னேன், சித்தார்த் ரொம்ப உரிமையில் அந்த பொண்ணு வந்துட்டு ஃபிகர்னு சொல்லிட்டாரு ஆடியோ ரிலீஸ்ல, இல்லை ஒரு நல்ல ஃபிகர் பாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலி ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, நான் தமிழை பேசும்போது இது இங்கிலீஷில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தமிழை வருது. அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் ஆச்சு அன்னைக்கு. இங்கிலீஷில் கரெக்டாக இருந்தது, தமிழை ராங்காக வந்தது, அவ்வளோதான். இது டிஆர் சார் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்துட்டு டிஆர் சார் தான் அவருடைய பர்மிஷன் வாங்கி அது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுத்துருக்கோம். அவரு பேசலை. ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அதுதான் நாங்களும் பேசணும். இப்போ ஆரியா அந்த மாதிரி நாங்கள் பேசினோம், அதுவும் நாங்கள் ரெஃபர் எடுத்தோம், எல்லாம் பார்த்தோம். பட் நம்ம வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம், ஏன்னா ரவி தேஜா வந்துட்டு ஒரு காமெடி டோன் இருக்குது, அவர் பேசும்போது ஒரு மாதிரி பெக்யூலராக பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ பேசுனா அதுக்கு செட் ஆகும். ஸோ அந்த நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெக்யூலராக அவங்க பேச மாட்டாங்க. அவங்க ஒரு ஹீரோக்குன்னு ஒரு டோன் இருக்குது, நமக்காக அவங்கள காமெடியாக மாற்றியும் பேச வைக்க முடியாது. ஸோ இதில் ஒரு பெக்யூலரான வாய்ஸும் இருக்கணும், அதே சமயத்தில் சைக்கிள் கிடைக்கும்போது ஒரு ஹீரோயிசத்தையும் ஏற்றணும். எட்ரா சைக்கிள் எட்ரா மெரிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட்களுக்கு எப்படி விரும்புவாங்களோ, அவங்க என்ன ரசிப்பாங்களோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்குன்றதை மேட்ச் பண்ணும்.